கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எமக்கு என்ன தந்திருக்கிறது அதை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அதுக்கு நிகர் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. உலகத்தில் உள்ள அனைத்தும், இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா சூப்பர் பவர்களும், உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு, யா அல்லாஹ் எனக்கு ஈமானையும் தக்வாவையும் ரமதானையும் ரமதானுடைய உள்ளச்சத்தையும் தந்து நான் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் பிரிந்தால் இதுதான் எனக்குள்ள பாக்கியமாக இருக்கும். அதை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடன். நல்ல கவனமாக கேளுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த பாரப்பா, சொத்து செல்வம் குமிவது அது நிம்மதி அல்ல, அது ஆபத்தாக மாறிவிடும். அதுதான் நான் இன்றைக்கு அழுகிறேன், அதால குரோதமும் வைராக்கியமும் சண்டையும் வந்துவிடும் என்று பயந்தேன். கொஞ்ச நாள் போகல, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அழுகிறார். அப்துர் ரஹ்மான், நீங்க உமரை பார்த்து அழுகிற நேரத்தில் சந்தோஷம் என்று சொன்னீர்களே, சந்தோஷமான நாள் என்று சொன்னீர்களே, இன்றைக்கு நீங்களே அழுகிறீங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், இவ்வளவு பணம் படைத்தவர், இவ்வளவு குடும்பத்தை சேர்ந்தவர், நீங்க அழுகிறீங்க. ஓஹோ, எனக்கு இந்த 2 நண்பர்கள் ஞாபகத்துக்கு வந்தார்கள். எப்பயுமே தன்னுடைய பாஸ்ட நினைச்சு பார்க்கணும். நான் எப்படி இருந்தேன் என்றதை யாரும் நினைக்காட்டி தன்னுடைய தீனுடைய முன்னேற்றம் ஏற்பட மாட்டாது. நான் இப்படி இருந்தேன் என்று நினைக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய தீன்ல வளர்ச்சி ஏற்படுகிறது. சில நண்பர்களை பார்த்துருக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, மௌத்தாகிட்டார் ஒருவர், அவர் சொல்லுவார், ஹஸ்ரத், நான் இந்த ஹோட்டலில் பிளேட் கழுவினேன், நான் கண்டி முஸ்லீம் ஹோட்டலில் பிளேட் கழுவினேன், இன்றைக்கு நான் கோடீஸ்வரராக இருக்கிறேன் என்று சொல்லுவார். இன்னொரு ஹாஜியார் இருக்கிறார், அவர் சொல்லுவார், என் தாய் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, இடியாப்பம் சுட்டுத்தான் அவங்க வாழ்க்கை கழிப்பாங்க, சில நேரம் பசியில் நாங்கள் துடிப்போம், இன்றைக்கு அவர் பெரிய ஒரு பில்லியனராக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இது கை அல்லாஹ் மாற்றி கொடுப்பான். கை மாற்றி கொடுக்கக்கூடிய நேரத்தில் பொறுமையும் நிதானத்தையும் விலக்கி விடக்கூடாது. அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கக்கூடிய ரப்.